கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். Psalm 143:10. Teach me to do your will. அன்பான சகோதர சகோதரிகளே, பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன் என சாட்சி பெற்றான். மட்டுமல்ல, வேதத்தில் அநேகர் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நடந்திருக்கிறார்கள். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவனாக காணப்பட்டான். ஏனோக்கு தேவனோடு எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டே இருக்கிறவனாக காணப்பட்டான். அவன் மரணத்தை காணாமல் உயிரோடு கர்த்தரிடம் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதம் அவனை குறித்து அருமையாய் சாட்சி கொடுக்கிறது. தீர்க்கதரிசியாகவும் அவன் காணப்பட்டிருக்கிறான். அடுத்ததாக தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்திருக்கிறார். உபவாசத்திலே ஜெபத்திலே சிறந்த முன்மாதிரியாக, 3 வேளை கர்த்தரை தேடுகிறவராக, உண்மை உள்ள மனிதனாக, அநேக ராஜாக்களுக்கு பிரியமானவனாக, உயர்த்தப்பட்டவனாக தானியேல் காணப்பட்டார். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமான குழந்தையாக காணப்பட்டார். அதனால் பூமியிலே அனுப்பப்பட்டார். பிதாவின் சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றினார். நன்மை செய்கிறவராக பூமியிலே சுற்றித்திருந்தார். அற்புதங்களை அதிசயங்களை செய்து பரலோக ராஜ்யத்திற்கு சமீபமாக அநேகரை மாற்றினார். இன்று நாமும் இப்படிப்பட்டவர்களாக, அவர்களுடைய குணங்களை நாம் தரித்தவர்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆவிக்கேற்ற பலிகள் கர்த்தருக்கு பிரியம். உத்தமமாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது கர்த்தருக்கு பிரியம். ஆம், கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்வோம். ஆமன். எங்களுக்கு போதிக்கிறவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எங்களை தயவாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். திருமணத்தை மீறிய உறவுகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் எத்தனை பிரச்சனைகள் ஆண்டவரே, ஒருவருக்கு விரோதமாய் எழும்பி கொலை செய்யும் நிலைமை நிலவுவதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட தவறான உறவுகளை செய்கிற மக்களை நீர் மணந்திருப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுத்திருக்கிற குடும்பத்திற்கு உண்மையோடு, உத்தமத்தோடு, நேர்மையோடு காணப்பட ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் நீர் கட்டளையிட வேண்டுமா என்னுடைய சமூகத்திலே தாழ்த்தி தருகிறோம் ஐயா. ஆண்டவரே, அன்பால் நிறையப்பட்டவர்களாக குடும்பங்களில் கணவன் மனைவி காணப்பட, பெற்றோர் பிள்ளைகள் காணப்பட கிருபை கொடுங்க. திருமணத்தை மீறிய உறவுகள் ஏற்படாதபடி அப்படிப்பட்ட உறவுகளை நீர் அறுத்து போட வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் இதில் இடைப்படுவீராக. வேதத்திற்கு புறம்பான இந்த காரியத்தை நீர் ஒழித்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன். தவறான உறவுகளில் காணப்படும் மக்கள் மனம் திரும்ப உதவி செய்யும். உமக்கு விரோதமான வேதத்துக்கு புறம்பான காரியங்களை தங்களை விட்டு அகற்ற கணவனுக்கு மனைவிக்கு நீர் கற்றுக்கொடும். குடும்பத்திலே அன்பு சிறந்து விளங்க கிருபை செய்யும். உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக குடும்பங்களை கட்டி எழுப்ப உதவி செய்யும். குடும்பங்களை ஆசீர்வதியும். சாட்சியுள்ள குடும்ப வாழ்க்கையை கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து கட்ட உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.